பல்லாவரம் வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி திமுக சார்பாக இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் வடக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி திமுக சார்பாக இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் 10/12/2025 புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் குரோம்பேட்டை GST ரோடில் அமைந்துள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் பல்லாவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, பல்லாவரம் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் ES பெர்னாண்ட் ஆகியோர் தலைமையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜானகிராமன் வரவேற்புரையில் பகுதி கழக நிர்வாகிகள் சிவக்குமார், சேகர், மூர்த்தி, முத்து, அம்பிகா, நெடுஞ்செழியன், கர்னல், வெங்கடேசன், மீனா, செந்தில்குமார், பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் ஷாகுல் அமீது, சரத் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று ஒவ்வொருவரும் தங்கள் வாக்குச்சாவடிகள் வெற்றி வாக்குச்சாவடிகளாக மாற்ற இரவும் பகலும் பாராமல் உழைக்க வேண்டும் என்று கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோளின்படியும் இளைஞர்களின் பட்டாளம் எப்பொழுதுமே தமிழகத்தின் பக்கம்தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் நமது இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள இளைஞரணி மாநாட்டில் 2 பகுதிகள் இருந்து இளைஞர் அணி நிர்வாகிகள் எவ்வாறு பங்கேற்பது என்பது குறித்தும், பல்லாவரம் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் பேருந்து அனுப்பி கழக தோழர்களை அழைத்து செல்லவும், அவர்கள் பேருந்தின் மாநாட்டிற்கு வரும் வழியில் கீழ்பொன்னத்தூரில் கழக நிர்வாகிகள் தனியார் திருமண மண்டபத்தில் ஓய்வெடுத்து உணவு அருந்தி செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே வட்ட இளைஞரணி நிர்வாகிகள், பாகு இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் திருவண்ணாமலையில் நடைபெறும் இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்ட இளைஞரணி செயலாளர்கள், வட்ட இளைஞரணி நிர்வாகிகள், பாகு இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.